ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேர் இருக்கீங்க. நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கீங்க. பட் ஒரு சில பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஃபுட்டு எடுக்கும்போது டெய்லி வெயிட் குறையுமா, இல்லை அப்படின்னா வீக்லியும் வெயிட் குறைக்க முடியுமா, இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டே பை டே எவ்வளோ வெயிட் குறைக்க முடியும், வீக்லி எவ்வளோ வெயிட் குறைக்கலாம், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிளே இல்லாமல் உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் குயிக்காக எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் ஃபுட்டு எடுத்து வெயிட் குறைக்க போகிறீங்க, உங்களுடைய பெல்லி ஃபேட் ரிடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி நீங்கள் டெய்லி வெயிட் குறைக்க ட்ரை பண்ணணும். அதுக்கான டிப்ஸ் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பாருங்கள், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வயிறு பகுதியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம ஃபுட்டு எடுத்து ஃபாலோ பண்ணும்போது ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டு எடுக்கும்போது வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் வருது. நிறைய பேர் டெய்லி எனக்கு ஒரு 500 கிராம் வெயிட் குறையுது, 200 கிராம் வெயிட் குறையுது சொல்கிறீங்களே. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த வெயிட் குறையுது அப்படின்னா உங்கள் பாடியில் பாருங்கள், தேவையில்லாத டாக்ஸின் தான் வெளியே ரிடியூஸ் ஆகும். பட் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் மட்டும் தான் ரிடியூஸ் ஆகும். பட் நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஃபேட்டு ஸோ அதிகப்படியான கொழுப்பு ரிடியூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அப்போ அந்த ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டெய்லி வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டெய்லி உங்களுக்கு பாருங்கள் 100 கிராம் உங்களுக்கு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அப்போ வீக்லி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம் ஒரு 1 kg வரைக்கும் நீங்கள் வெயிட் குறைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் இந்த ஃபுட்டு எடுக்கும்போது 2 டைம் ஷேக் எடுக்கிறீங்களா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். 2 டைம் ஷேக் எடுத்தால் தான் உங்களுக்கு டெய்லியுமே உங்களுக்கு வெயிட் குறையும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸசைஸ் மினிமம் நீங்கள் மார்னிங் 1 hour நைட்டு 1 hour. ஸோ நீங்கள் 2 டைம்ஸுமே எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இன்டேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த நீங்கள் தண்ணி குடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 kg 1 லிட்டர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். ஸோ சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு பாருங்கள். உண்மையாகவே உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸ் டெய்லியுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த டயட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் குறைக்கணும், ஃபேட் குறைக்கணும், இதுக்கான ஃபுட்டு என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய கைடன்ஸ் மூலிமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த ஃபுட் நீங்கள் லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வெயிட் குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் குயிக்காக எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹெல்த், பை பாய்.